மாவட்ட நீதிபதிகள் எல்லாம் வீட்டுல தானே ஓய்வு நீங்க வேலை செய்யணும். இந்த கணவனை இழந்த கைம்பெண்கள் பாக்குறதுக்காக இருந்தாங்கன்னா அப்பாயின் பண்ணிட்டு யூஸ் டு யூட்டிலைஸ் தேர் சர்வீசஸ். நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஓய்வு போய் எங்க சொல்ல முடியும் வெளியில? இன்னொன்னு இட் இஸ் கன்வீனியன்ட். வேலை செய்ய வேணாம், சந்தோஷமா இருக்கலாம். நானும் திருந்து வேணும் தினம் நானும் பொறுத்து பாக்குறேன். அண்ணாவும் கூட இதே எந்த பெண்களை பத்தி பேசுறதுக்கும் அவர் யோசிக்கணும். வெளியே விடாம அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளேயே வைக்கணும். நல்லா கடும் தண்டனை கொடுக்கணும்னு நாங்க எல்லாத்து முன்னாடி கேட்டுக்கொள்ளோம். நாங்க அவரை விடக்கூடாது, அவரை வெளியவே விடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் உள்ள வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ணனா இன்னும் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்து அவர் உள்ளேயே இருக்க வைக்கணும். எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சார். அவர் பெண்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. அவர் வீட்டில் பெண்கள் இருக்காரு. அவர் ஒரு தாய் வயிற்றுல இருந்து பிறந்தவர் தான். ஏன் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா பேசிட்டு இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் காவலரை பத்தி பேசினாங்க, பெண் காவலர்களை பத்தி பேசினாங்க. அப்பயும் யாரும் அரெஸ்ட் பண்ணல, விட்டுட்டாங்க. திருப்பி இப்ப பாத்தீங்கன்னா பெண் நீதிபதிகளை பத்தி பேசுறாங்க, அரசு ஊழியர்களை பத்தி பேசுறாரு. அவர் தனிப்பட்ட பெண்களை மட்டுமே குறி வச்சு பேச காரணம் என்ன மோட்டிவேஷன்ல அதை பேசுறாரு. அதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம். ஒரு பெண்ணியவாதியா இருக்கிறேன். இன்னைக்கு சவுக் சங்கரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு என்ன தொழில்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் இழிவுபடுத்துறது மட்டும்தான் அவருடைய தொழில். அதாவது முதல்ல காவலர் பெண் காவலர்களை பற்றி இழிவுபடுத்தி பேசினார். அப்போவே அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தா இப்போ உள்ளே இருக்கிற கோர்ட்டுக்குள்ளே இருக்கிற நீதிபதி அவர் பெண் நீதிபதிகளை பற்றி தவறாக பேசுகிறாரு. பெண் ஊழியர்களை பற்றி தவறாக பேசியிருக்காரு. ஒவ்வொரு டைம் அவர் பெண்களை பற்றி தரக்குறைவாக பேசியிருக்காரு. அவர் வீட்டில் பெண்கள் இருக்காங்களா இல்லையான்றது ஒரு டவுட்டாக இருக்குது. அவரை வன்மையாக கண்டிக்கிறோம். இனிமேல் அவரை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணால் அவரை வெளியவே விடக்கூடாது. இதை நாங்கள் பெண்கள் அனைவரும் சேர்ந்து நாங்கள் வன்மையாக கண்டித்து அவரை இனி கோர்ட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க, வெளியவே விடக்கூடாது. இனி எந்த பெண்களை பற்றி பேசுறதுக்கும் அவர் யோசிக்கணும். வெளியே விடாம அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளேயே வைக்கணும். நல்லா கடும் தண்டனை கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாத்து முன்னாடி கேட்டுக்கொள்ளோம். நாங்கள் அவரை விடக்கூடாது, அவரை வெளியவே விடக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் தான் உள்ள வந்திருக்கோம். அரெஸ்ட் பண்ணனா இன்னும் அவருக்கு சரியான தண்டனை கொடுத்து அவர் உள்ளேயே இருக்க வைக்கணும். எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சார். அவர் பெண்களை ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு. அவர் வீட்டில் பெண்கள் இருக்காரு. அவர் ஒரு தாய் வயிற்றுல இருந்து பிறந்தவர் தான். ஏன் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸா பேசிட்டு இருக்கிறாரு? ஃபர்ஸ்ட் காவலரை பத்தி பேசினாங்க, பெண் காவலர்களை பத்தி பேசினாங்க. அப்பயும் யாரும் அரெஸ்ட் பண்ணல, விட்டுட்டாங்க. திருப்பி இப்ப பாத்தீங்கன்னா பெண் நீதிபதிகளை பத்தி பேசுறாங்க, அரசு ஊழியர்களை பத்தி பேசுறாரு. அவர் தனிப்பட்ட பெண்களை மட்டுமே குறி வச்சு பேச காரணம் என்ன மோட்டிவேஷன்ல அதை பேசுறாரு. அதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம். அவர் அரெஸ்ட் பண்ண நீ வெளியே விடக்கூடாது, பெயில் கொடுக்க கூடாது, அவர் உள்ளேயே போட்டு அடைச்சு வைக்கணும். இதுதான் நாங்க சொல்றோம் சார். மானம் கட்ட பசங்களா. இவர் ஒரு ஐஜியா இருப்பாரு. சப் இன்ஸ்பெக்டருக்கு இவருக்கு மேல காதல் வருதுன்னா அழக பார்த்த காதல் வருது? கண்டிப்பா இல்ல. போற இடத்துல எல்லாம் உமன் கான்ஸ்டபிள், உமன் சப் இன்ஸ்பெக்டர், உமன் டிஎஸ்பியாவும் லவ் பண்றாங்க, சபார்டினேட்ஸா லவ் பண்றாங்க. என்ன அழக பார்த்தா? இவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தானா நல்ல போஸ்டிங் கிடைக்கின்றது தானே. உன் வீட்டில் வேலை செஞ்ச டிரான்ஸ்ஜெண்டர் உன் பேரை என் நெஞ்சில் பச்சை குத்துது. இன்னும் அவ்வளோ பெரிய போலீஸ் அதிகாரி நீ இவனே ஒரு பூரி சொல்லிட்டு சரியா? Thank you.